எல்லாருக்கும் நமஸ்காரம். அம்பாள் வனதுர்கையோடைய அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கு பிரார்த்திக்கிறோம். நம்ம வனதுர்கா பீடத்தோடைய கோயில் கைங்கரியம் ஜூன் 19, 2020 பாலாலயம் முன்னி ஆரம்பித்தது. அதை தொடர்ந்து ஃபவுண்டேஷன் சொல்லக்கூடிய அம்பாளோட மூலஸ்தான கருங்கல் திருப்பணிக்கான ஃபவுண்டேஷன் அடித்தளம் அமைக்கிற பணி தொடர்ந்து நடந்தது. முழுவதும் கருங்கல்லால் வரக்கூடிய இந்த திருப்பணியை எடுத்து நடத்துறதுக்கு பக்தர்கள், சிஷ்யர்கள், சேவார்த்திகளுடைய சப்போர்ட்டோட பீடத்தோடைய ஃபண்டையும் வச்சு குறைஞ்சபட்சம் ஃபவுண்டேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ அடுத்தது அம்பாவோட மூலஸ்தானத்தை மேல் கொண்டு எழுப்புறதுக்கான வேலைகள் நடந்துட்டுருக்கு. அதற்குண்டான வீடியோக்கள்லாம் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறோம், பாருங்கோ. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒவ்வொரு திருப்பணிக்கும் நம்மளால் ஆன உபகாரங்களை பண்ணின்னு இருக்கோம் எல்லோரும். சில பேர் சில டிவோட்டிஸ் ஒரு வரியே எடுத்துக்கிறேன் அப்படிங்கிறா, அந்த மாதிரி கொடுக்குறவா இருக்கா. ஃபவுண்டேஷனுக்கு கல் கொஞ்சம் சில பேர் கொடுத்தா, அதுக்குண்டான ரா மெட்டீரியல்ஸ் கூடிய அந்த எம்சாண்டு, மண், இதெல்லாம் ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கைகரியமாக எடுத்து பண்ணால் ரொம்ப சந்தோஷம். இப்போ மேற்கொண்டு இப்போ ஃபவுண்டேஷனுக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த மூலஸ்தானத்தை எழுப்புறதுக்கான வேலை நடந்துட்டுருக்கு. அதுக்கான கருங்கல் திருப்பணிக்கான வேலைகள்லாம் ஸ்தபதிகள் பண்ணிட்டுருக்கா. இந்த அம்பாளோட மூலஸ்தானத்தை ஒட்டி அர்த்த மண்டபத்தோட 6 தூண்கள் வருது. அந்த தூண்களில் 6லேயும் அம்பாளுடைய ரூபங்கள் வருது. முடிஞ்சவா ஒரு தூண் கைகரியமாக எடுத்து பண்ணி கொடுக்கறதுக்கு பண்ணலாம். ஒரு வரியும் சொல்லக்கூடிய அம்பாள் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அதில் வரக்கூடிய ஒரு நிலையும் இருக்குது. அந்த ஒரு நிலையும் எடுத்து பண்ணுறதுக்கும் முயற்சி பண்ணலாம். அதுக்கான சப்போர்ட்டும் கொடுக்கலாம். டீட்டெயிலாக அதை பற்றின விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவா காண்டாக்ட் பண்ணுங்கோ. என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் டெக்ஸ்ட் பண்ணுங்கோ, ரிப்ளை பண்ணுறோம். இதில் விநாயகர் சன்னதி, முண்டகன்னியம்மன் சன்னதி, அது தவிர 4 சுவாமிகள், சுதர்ஷனர், ஐயப்பன், முருகர், பைரவர், இந்த சன்னதிகள் வருது. இதுக்கும் ஒவ்வொருத்தரால் முடிஞ்ச கைங்கரியம் பண்ணலாம். இல்லை ஒரு சன்னதியை எடுத்து பண்ணித்தரேன்னு சொன்னாலும் ரொம்ப சந்தோஷம். அதுக்கு அம்பாள் அனுகிரகம் வேணும்னு வேண்டிக்கிறோம். முழுதுமான ப்ராஜெக்டை 2026 அக்டோபருக்குள்ளே முடிக்கணுங்கிறது ஒரு பிரயாசை. அந்த பிரயாசைக்கு எல்லோரும் சகாயம் பண்ணணும்னு வேண்டிக்கிறோம். அம்பாள்கிட்ட தங்களுடைய குறைகளை சொல்லி வேண்டவாளுக்கு அம்பாள் பரிபூரணம் நடத்தி கொடுத்துருக்கா. அதுக்கு பிரதிபலனாக நினச்சிட்டு கூட அம்பாளுக்கு நம்ம கைங்கரியம் பண்ணலாம். யாரெல்லாம் இது வரைக்கும் பண்ணியிருக்கீங்களோ அவளுக்கெல்லாம் ரொம்ப நன்றிகள். அம்பாள் அனுகிரகம். பண்ணாமல் இருக்கக்கூடியவா கால சூழ்நிலையில் தள்ளி போயிருக்கலாம். இப்போது பண்ணையில்னா ரொம்ப அணுக்கமாக இருக்கும். சீக்கிரமாக வேலைகளை நடத்தி முடிக்கிறதுக்கு உதவியாக இருக்கும். இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. விநாயகர் சன்னதி அமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னோம்னா கேதுவோடைய ஆதிபத்தியத்தினால் வரக்கூடிய சிரமங்கள்லாம் குறையும். முண்டகன்னியம்மன் சொல்லக்கூடிய மூலதேவதை இந்த அம்பாள் கிழக்க பார்த்துருக்கா. அதை அமைச்சு கொடுக்கறதுனால நம்மளுடைய வாழ்க்கையில் உதயம்னு சொல்லக்கூடிய சூரியன் எப்படி பிரதிபலிப்பாக இருக்காரோ அந்த மாதிரி கிடைக்கும். அடுத்தது அம்பாள் வடக்கு நோக்கி இருக்கா. வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய மூலஸ்தான தேவதையை வனதுர்கையை எழுப்பி கொண்டு வர்றதுங்கிறது மிகப்பெரிய விஷயம். அதில் யாரெல்லாம் கைங்கரியம் சேர்ந்துக்கிறீங்களோ சேர்ந்து பண்ணணும். வடக்கு நோக்கி இருக்கக்கூடிய தேவதையுடைய அனுகிரகத்தினால நமக்கு வற்றாத செல்வங்கள், எல்லா செல்வங்களுமே வற்றாமல் கிடைக்கக்கூடிய அனுகிரகம் கிடைக்கிறது. ஒவ்வொரு திசைக்கும் ஒவ்வொரு சுவாமி இருக்கிற மாதிரி நவகிரகம் அம்பாவோட தீட்சணத்திலேயே இருக்கா. அதையும் பிரதிஷ்டை பண்ணுறோம். அது தவிர அம்பாளுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய துவாரபாலகர்கள் சொல்லக்கூடிய 2 சுவாமியை வைக்க சொல்லி உத்தரவாயிருக்கு. அந்த துவாரபாலகர்லாம் குறைஞ்சபட்சம் ஒரு 3-3.5 அடி ஹைட்டுக்கு வருது. ஒன்று அது ஒவ்வொருத்தராக எடுத்து கூட பண்ணலாம். அம்பாளுக்கே வாயிற் காப்பாளனாக இருக்கக்கூடிய துவாரபாலகர்கள் செய்கிறதுனால அம்பாளையே நித்தியபடி நம்ம சேவிச்சுண்டு அவளுடைய அனுகிரகத்தை பெறக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும். இதை தவிர அம்பாளுடைய கோஷ்டத்தில் அஷ்டதுர்கைகள் பிரதிஷ்டை பண்ண சொல்லி உத்தரவாயிருக்கு. அதையும் பண்ணின்னு இருக்கோம். அதுக்குண்டான சிலைகள் 8 துர்கைக்கான சிலைகளும் பண்ண சொல்லி உத்தரவாயிருக்கு. அதையும் ஸ்தபதிகள் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கா. இதுக்கெல்லாம்
முக்கியமான விஷயம் அப்படின்னாலே திரவியம்னு சொல்லக்கூடிய பணம் தான் தேவைப்படுறது. யாரால் என்னென்ன கைங்கரியத்தை பண்ணி கொடுக்க முடியும்னு விருப்பப்படுறீங்களோ தொடர்பு கொண்டு உங்களுடைய கமிட்மெண்ட்னு சொல்லக்கூடிய உதவிகளை கொஞ்சம் சொன்னேன்னா அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி ஒரு விஷயங்களையும் கொண்டு போகிறதுக்கு ஏதுவாக இருக்கும். இதை தவிர குருநாதருடைய குருப்பீடமும் அமையறதுக்கு இருக்குது. வனதுர்காவிடத்தை ஸ்தாபிதம் பண்ண ஸ்ரீலஸ்ரீ வித்யானந்த சுந்தரேஸ்வரர் சொல்லக்கூடிய குருநாதர் என்றைக்கும் அங்கேயே இருந்துட்டு அம்பாள்கிட்ட அம்பாளை தேடி வரக்கூடிய அடியவர்களுக்காக தபஸ் பண்ணிகிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லி சித்தி காலத்தில் உணர்த்திட்டு போயிருக்கார். அது இன்றைக்கி வரைக்கும் கண்கூடாக காண முடியாது. இந்த கருங்கல் திருப்பணியில் மூலஸ்தானம் வந்து அதோடைய விமானம்னு சொல்லக்கூடிய 3 நிலை விமானங்கள் வருது. ஒரு விமானமும் ஒரு பட்ஜெட்டில் இருக்குது. ஒரு விமானத்தையே எடுத்து பண்ணித்தரேன்னு சொன்னாலும் ரொம்ப சந்தோஷம். இல்லை அந்த அளவுக்கு முடியாது, எங்களால் கொஞ்சம் குறைச்சலாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த விமானத்துக்கு உண்டான பங்களிப்பையாச்சும் எடுத்துக்கணும்னு வேண்டிக்கிறோம். அந்த 3 நிலையிலையும் 16 விக்கிரகங்கள் வருது. அது எல்லாமே அம்பாளுடைய உத்தரவுப்படி தான் அந்த சுவாமிகள்லாம் கருங்கல்ல பண்ணி வைக்க போகிறோம். இந்த திருப்பணி கைங்கரியத்தில் சேர்ந்துட்டு அனைவரும் ஒத்துழைக்கணும்னு வேண்டிக்கிறோம். கூடிய விரைவில் அம்பாளுடைய அனுகிரகத்தை வாங்கிட்டு பயன்பெற்றவா எல்லாரும் கைங்கரியம் பண்ணுவான்னு உத்தேசிக்கிறோம். இது சம்மந்தமான எந்த தகவல் வேணும்னாலும் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை இந்த பத்திரிகையில் கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கோ கான்டாக்ட் பண்ணுங்க. கைங்கரியத்தை ட்ரஸ்ட் அக்கௌண்ட்டுக்கு அனுப்புகிறவா அதோடய ஸ்க்ரீன்ஷாட்டு இல்லை ரெஃபரன்ஸ் நம்பரு அதை கொஞ்சம் மென்ஷன் பண்ணி எங்களை வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிடலாம் அக்கௌண்டபிலிட்டி பண்ணுறதுக்கு சௌரியமாக இருக்கும். அதோட இந்த பத்திரிகையை பார்த்தவா கொஞ்சம் தொடர்பு கொண்டு பேங்க் டீட்டெயிலை கேட்டு அப்புறமா பண்ணுங்க. ஏன்னா புதுசாக ட்ரஸ்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதெல்லாம் எல்லாத்தையும் வாங்கிட்டு இருக்கோம். அந்த ட்ரஸ்ட் மூலியமாக தான் அம்பாளுடைய வனதுர்காப்பீட கோயில் கைங்கரியமே கொண்டு வரோம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறவா தன்னுடைய அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணி அதில் ரிமார்க்ஸ் காலத்தில் கோவில் கைங்கரியம்னு கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்க. உங்களுடைய ஃபோன் நம்பரும் முடிஞ்சதுன்னா அதில் மென்ஷன் பண்ணி அனுப்பிச்சிடனா எங்களுக்கும் ரெஃபரன்ஸுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாருக்காகவும் வனதுர்காவிடத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கிட்ட எங்களால் ஆன ப்ரேயர்ஸ், அதாவது அம்பாள்கிட்டேருந்து நிறைய அனுகிரகம் வேணும் எல்லாருக்கும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிட்டு அம்பாளை தியானிச்சுட்டு சரணாதி தத்துவத்தோடு இருக்கக்கூடிய வனதுர்காவிடத்துலேருந்து அடியேன் விஸ்வநாதன். நமஸ்காரம். வனதுர்காத்மியம் சக்தி ஸ்மிருதி சர்வலோகம் மாத்ருசக்திமயம். நமஸ்காரம்.